ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் வார்த்தை உங்களுக்காக கொடுத்துருக்கிறாரு. ஏசாயா 61:3 இருக்குது. துதியின் உடையை ஆண்டவர் உங்கள் மேல் வைத்து ஆண்டவர் உங்களை அலங்காரம் பண்ண போகிறார். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் என்னை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி இன்றைக்கு நீங்க ஆண்டவரை துதிக்க தான் வந்திருக்கிறீங்க, அவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அவர் உங்கள் மேல் அவருடைய துதி என் ஆடையை உங்கள் மேல் வைத்து அலங்காரம் பண்ணுவார். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், ஒரு மீட்டிங் போகும்போது இல்லைன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் போகும்போது அங்கே யாராவது ஒரு விஐபி வரும்போது அவங்கள எப்படி ஆனர் பண்ணுவாங்க, பொக்கே கொடுப்பாங்க, ஓகே, ஷால் போடுவாங்க, ஓகே, நல்ல ஆன்சர்ஸ். கேக் கட் பண்ணுவாங்களா, ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்க, ஓகே, பட் அது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஜெஸ்டர் அது. ஸோ ஷால் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த ஷால் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? ஷைனிங்காக இருக்கும், ஓகே, கோல்டன் கலரில் இருக்கும், ஓகே, ஷைனிங்காக இருக்கும், கலராக இருக்கும், கோல்டன் கலரில் இருக்கும், சில்க்கு மாதிரி இருக்கும், கரெக்டாக? ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த பொன்னாடை போடும் போது அப்படி அழகாக இருப்பாங்க, ஜகஜோதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி அந்த கிராண்டான ஒரு ஷாலை போட்டு அவங்களும் ஆனர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால டைம் ஆயிடுச்சு, நமக்கு அடுத்த இதுக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த ஷாலை அட் சம் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா? ரிமூவ் பண்ணும் போது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் தெரியும், அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த ஷாலை கம்பேர் பண்ணும்போது. அவ்வளோ கிராண்டான ஷால் பார்த்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும் போது அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், கலர் ரொம்ப டல்லாக இருக்கும், ஷைனிங் இல்லாமல் பிளெயினாக இருக்கும். அவ்வளோதான் அந்த ஷாலோடைய கெப்பாசிட்டி. கொஞ்ச நேரத்துலேயே அதோட ஷைன் எல்லாம், க்ளோரி எல்லாம் போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே போத்துற ஆடை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 30:11 நம்ம பார்க்குறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அவர் நம்மளுடைய பழைய ஆடையை எடுத்து, நம்மளுடைய கரிந்து போன ஆடை எல்லாம் டல் அடிச்சு போன காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார். அதை கவர் பண்ணல, அவர் எல்லாத்தையும் எடுத்து போடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். உங்களுடைய இழப்பா இருக்கலாம், உங்களுடைய துக்கமா இருக்கலாம், உங்களோட தோல்வியா இருக்கலாம், உங்களுடைய அவமானமா இருக்கலாம், உங்க ஃபெயிலியர்ஸ் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுகிறார். எடுத்து போட்டு எப்பவுமே இருக்கும் அந்த சந்தோஷத்தை உங்கள் மேல் போத்துகிறார். ஒரு பொன்னாடையை போல் போத்துகிறார். அது எப்பொழுதும் நிலை நிற்கும், அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். நம்ம சிரித்து கொண்டே இருப்போம். என்னதான் துக்கம் வந்தாலும் இழப்பு வந்தாலும் அந்த மகிழ்ச்சி எப்பவுமே நம்ம உள்ளத்தில் அப்படியே பபிள் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்மளோட பலனா இருக்கும். சுவாமி எப்படி சிலுவையில் தொங்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆடை எப்படி இருந்துச்சு? யோவான் 19:23 பார்க்குறோம். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுதும் நெய்யப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த துணியை அவர் இடத்தில் எடுத்து அவரை துணி இல்லாமல் தொங்க அவர்கள் செய்தார்கள். தலையில முற்கிரீடம் அணிந்திருந்தார், ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவரை கவர் பண்றது கூட ஆடை இல்லவே இல்லை. அந்த ஆடையை எடுத்து அவர்கள் சீட்டு போட்டு பிரித்து எடுத்துட்டார்கள். அவர் அதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருந்திருக்கும்? இவர்களுக்காக தான் நான் ரத்தத்தை சிந்தி இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர்களை பார்க்கும்போது கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அவமானம் ஆண்டவருக்கு. நமக்காக தான் அந்த நிலைமையில தொங்குனார். அவர் சட்டையே இல்லாமல் இருந்தார், ஆடையே இல்லாமல் இருந்தார். அவருடைய மகிமை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, வெறுமையா இருந்தார். எதற்காக? நம்ம அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தோட இந்த உலகத்துல கம்பீரமா வாழணும், மகிமையோடு வாழணும் அப்படின்ட்டு அவர் வெறுமையாக அவர் சிலுவையில் தொங்கினார். இந்த தேவன் உங்கள் மேல் அவ்வளோ அன்பாக இருக்கிறார். உங்களை ரட்சிக்க எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். உங்களுடைய பாவங்களை சுமக்க எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார். உங்களுக்கு மகிமையை கொண்டு வரணும், ஒரு கணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார்.
இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ரொமேனியாவில் ஒரு டிக்டேட்டர் இருந்தார், சர்வ அதிகாரியாக இருந்தார். அவர் ரொம்ப டெரர் மூலமாக அவருடைய கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருந்தார். எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணும், அவருக்கு எந்த த்ரெட்டும் இருந்துடக்கூடாது, அவரோட மேலே யாருமே இருந்துடக்கூடாது, அவருடைய கண்ட்ரியை ஹார்ம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு த்ரெட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யாரெல்லாம் ஒரு சின்ன த்ரெட்டாக அவர் யோசித்தாரோ அவர்களை சுற்று அவர் கொன்று போட்டுவார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிக்டேட்டராக இருந்தார். அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சூட் அவர் போடுவார், டெய்லி புது சூட். அந்த சூட்டை திருப்பி அடுத்த நாள் போடவே மாட்டார், அவர் கொடுத்துருவார், இல்லைன்னா தூர போட்டுருவார். அந்த அளவுக்கு அவருடைய சரீரத்தை அலங்காரம் பண்ணி, அதுதான் அவருடைய மகிமையாக இருந்துச்சு, அவருடைய பவர். அது மூலமாக காட்டணும் அப்படின்ட்டு அவர் ஒவ்வொரு நாளும் அந்த புது சூட்டை போடுவார். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நம்ம பார்ப்போம், எனக்கு இந்த பவர் இருந்துச்சுன்னா அதுதான் என்னோட மகிமை, நல்ல வேலை இருந்துச்சுன்னா அதுதான் என்னோட மகிமை, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ், காஸ்ட்லியான கார் வச்சுருந்தா அதுதான் என்னோட மகிமை, இந்த பதவியில் இருந்தால் அதுதான் என்னோட மகிமை அப்படின்னு நம்மளும் நிறைய முறை யோசிக்கணும் அல்லவா? ஆனால் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவருடைய ஊரில் இருக்கிற ஜனங்களே அவருக்கு எதிராக திட்டம் போட்டு ஒரு நாள் அவரை சரவுண்ட் பண்ணி ஒரு டைரக்ஷன்லேருந்து அவரை சுட்டு கொன்னார்கள். அந்த நிலைமை தான் அவருக்கு இருந்துச்சு. அவருடைய மகிமை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ரொமேனியா ஒரு டிஃப்ரெண்டான கண்ட்ரியாக நம்ம பார்க்குறோம். இயேசுவை வந்து அவருடைய மகிமையை எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சர்வன்ட் போல வந்தார், ஒரு வேலைக்காரன் போல் வந்து நமக்கு நீடித்த மகிமையை கொடுக்க வேண்டும் என்று அவர் இந்த உலகத்துல வந்து பாடுபட்டு அவருடைய ஜீவனையே கொடுத்தார். அதனாலதான் நம்ம அவரை துதிக்கிறோம். He is a great God. நமக்காக எவ்வளோ தியாகம் செய்திருக்கிறார், அதை நினைத்து நம்ம அவரை துதிக்கிறோம். துதிக்க துதிக்க நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய மகிமையும் நம்ம மேல் இறங்கும். இந்த மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் மகிமையாக இருக்கிறது. அந்த மகிமை தான் நமக்கு கொடுக்கிறார். நம்ம ஒடுங்கி போய் இருக்கும் பொழுது கூட இந்த துதி நாடையை நம்ம மேல் அவர் போத்துகிறார். அது நமக்கு ஒரு மகிமையாக இருக்கிறது. அவரை துதிக்கிறது நமக்கு மகிமை கொண்டு வரும். நீங்க சொல்லலாம், எனக்கே இத்தனை பிரச்சனை இருக்குது, இத்தனை ப்ராப்ளம்ஸ் என் லைஃப்பில் இருக்குது, நிறைய வேலை இருக்குது என்னோட வாழ்க்கையில், இல்லைன்னா நான் பாவம் செய்ததுனால எனக்கு நிறைய குற்றங்கள் இருக்குது, இந்த சூழ்நிலையில் நான் எப்படி ஆண்டவரை துதிக்கிறது, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனர்ஜி இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். பில்லி பிரே அப்படின்ட்டு ஒரு மனிதன் இருந்தார். அவருக்கு 6 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளைக்கு ஒரு நாள் ஹை ஃபீவர் வந்து அவங்க சாகர நிலைமையில அந்த பிள்ளை இருந்துச்சு. அவங்களோட ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட்ட போய் பில்லி பிரே அவர்கள்கிட்ட போய், இந்தாங்க 2 பென்ஸ் தான் இருக்குது, எனக்கு இதை வச்சு ஒரு டாக்டரை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லி அவர்களை அனுப்பினார்கள். அவர் அந்த 2 பென்ஸை எடுத்துட்டு போய் டாக்டரை கூட்டிட்டு போற வழியில ஒரு லேடி அவர்கள் பார்த்தார்கள். அந்த லேடி அவர்களோட சர்ச்சுக்கு போற ஒருத்தவங்களா இருந்தாங்க. அந்த லேடி அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, எனக்கு கையில காசு இல்லை, என் பிள்ளைங்க ரொம்ப நாளா சாப்பிடவே இல்லை, அவர்களுக்கு பால் வாங்கி கொடுக்க காசு தேவைப்படுது, தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள் மேல் பரிதாபப்பட்டு அவர் கையில் இருந்த 2 பென்ஸையும் அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார். அப்போ தான் அவர் யோசித்தார், இந்த காசு வச்சு தானே நான் டாக்டரை கூட்டிகிட்டு வரணும், என் பிள்ளை அது மூலமாக தானே பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ அந்த ஓரத்தில் ஒரு புதிர் வேலியை பார்த்தார், ஒரு ஹெட்ஜ் பார்த்தார். பின்னாடி அவர் குதித்து அவர் முழங்கால் போட்டு அவர் ஜோம் பண்ண ஆரம்பித்தார். அப்பா, உமக்கு எல்லாமே தெரியும், நீர் என் அப்பாவாக இருக்கிறதுக்காக நன்றி அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் சொன்னார். என்னோடய பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, ஃபீவர் இருக்குது, நோய் வந்துடுச்சு, ஏதாவது செய்யும் அப்படின்லாம் எதுவுமே சொல், நீ என் அப்பாவாக இருக்கிறதுக்காக நன்றி, உமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு அவர் எந்திரிச்சு வீட்டுக்கு போக ஆரம்பித்தார். கையில் காசு இல்லை, டாக்டர் இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒய்ஃப் டோர் முன்னாடி நிற்கிறதா அவங்க பார்த்தாங்க. போச்சு, பிள்ளை இறந்துருச்சு, இந்த துக்க செய்தியை சொல்கிறதுக்கு தான் அவங்க டோர் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு போனார். ஆனால் அவங்க ஒய்ஃப் கிட்ட போனோன்னு சொன்னாங்க, நம்ம பிள்ளை உயிரோடு இருக்குது, முற்றிலும் சுகமாக சந்தோஷமாக இருக்கிறான், நல்ல வேலை நீங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வரல அப்படின்ட்டு சொன்னாங்களாம். இப்போ பில்லி பிரே சொன்னார், இல்லை நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் தான் சுகத்தை தந்தார், என் அப்பாவுக்கு தெரியும், என் அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் துதியின் ஆடை. உங்கள் மேலே இந்த துதியின் ஆடை தான் ஆண்டவர் வைக்கிறார். நம்பிக்கை கொடுக்கும் இந்த துதியின் ஆடை. என் அப்பாவை நான் துதிக்கும் போது
அப்பாக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது எனக்கு அற்புதங்கள் நடைபெறும், எனக்கு சுகம் நடைபெறும், எல்லாம் மூடி போன கதவும் திறக்கும் என்று சொல்லும் இந்த துதியின் ஆடை நம்பிக்கை தருமா? இந்த துதியின் ஆடை ஆண்டவருக்கு மகிமை தரும். இந்த துதியின் ஆடை நம்ம மூலமா ஆண்டவருடைய மகிமையை காண செய்யும். இந்த துதியின் ஆடை ஆண்டவர் உங்களுக்கு இதை தருகிறார். இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இதே போல தான் நிஷான் அப்படின்ட்டு மகாராஷ்டிராவிலேருந்து இன்னைக்கு ஒருத்தவங்க சாட்சியை சொன்னாங்க. அவங்களுக்கு ஏசுவாமி பற்றி யாருன்னே தெரியாது. அண்ட் அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாடுபட்ட ஒரு மனிதன். அவங்க அப்பா ஆல்கஹாலுக்கு அடிக்டடாக இருந்தாங்க. வீட்டில் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அவங்க வாழ்க்கை இருளில் இருந்துச்சு. அவங்க அங்கிள் அவர்களை சின்ன வயசுலே கூட்டிகிட்டு போய் ஆல்கஹால் விற்கிறதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்தால் பிசாசின் போராட்டம் அவ்வளோ இருக்கும். பிசாசு நடந்து போகிறது அப்படியே பார்ப்பாங்க. அவ்வளோ இருள். அதுக்கும் மேலே 15 இயர்ஸாக அவங்களுக்கு ஸ்கின்ல ஒரு சிவியரான ஒரு ப்ராப்ளம். அதனால தூக்கம் இல்லை, வாழ்க்கையே மிசரபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. 4 முறை நான் சூசைடு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஏசுவாமி பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் அவங்க எப்போவுமே பைபிள் வாசிக்கிறத பார்ப்பாங்க. சுபம் அப்படின்ட்டு அவங்களுடைய தம்பி, அவங்க பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் இந்த நிஷான் அப்படின்ற இருக்கிற அவங்க அண்ணன் அதை பார்க்கும் போது அவங்க தம்பியை போட்டு அடிப்பாங்க. அடிக்கும்போது ரத்தம் அப்படியே அவங்க வாயிலேருந்து ஊத்துறதை பார்ப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க தம்பி ஆண்டவர் என் துக்கத்தை எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார் என்று சொல்லி அவங்க இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் 2013 லாஸ்ட் இயர் அவங்களோட உறவினர் ஒருத்தவங்க ஜீசஸ் கால்ஸ் பார்ட்னராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் உனக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ ட்ரீட்மெண்ட் வாங்கினா உனக்கு முற்றிலும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிரும், அது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி அவுரங்காபாத்தில் இருக்கிற ஏசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஏசு அழைக்கிறாரில் இருக்கிற ஜெப வீரர்கள் அவங்களுக்காக ஊக்கமாக ஜோம் பண்ணாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு வெளியே வரதை அவங்களால பார்க்க முடிஞ்சுது. முற்றிலும் சுகமானாங்க. ஒரு தெய்வீக சமாதானம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறமும் ஏசு அழைக்கிற ஜெபகோபுரத்துக்கு ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க. எல்லா மீட்டிங்ஸும் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ப்ரேயர் வாரியர்ஸும் அவங்களுக்காக கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எப்படி ஜோம் பண்ணணும், எப்படி ப்ரே பண்ணணும், பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவினால் நிறைந்து கொண்டார்கள். அண்ட் அந்த சமயத்தில் 15 இயர்ஸ் அவங்க பாடுபட்டிருந்த அந்த ஸ்கின் டிசீஸ் முற்றிலும் சுகமாச்சு. அண்ட் இப்போது அவங்க ஒரு சாட்சியாக மற்றவங்களுக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஏசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் அவங்க குவாயரில் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ப்ரேயர் வாரியராக அவங்களே மாறிட்டாங்க. ஆண்டவருக்கு துதி செலுத்துகிற ஒரு மனிதனாக மாறிட்டாங்க. ஆண்டவர் எப்படி அவருடைய துதியின் ஆடை அவர்கள் மேல் போத்தி அவர்களை உடுத்தி இருக்கிறார், அலங்காரம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் இந்த துதியின் ஆடை உங்கள் மேல் போத்தி ஆண்டவர் உங்களை அலங்காரம் பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டேன், இருள் அடைஞ்சு போயிருக்குது, வெறுமையாக இருக்குது, தோல்வி அடைஞ்சு போயிருக்கிறேன், அரியர் மேல் அரியர் நான் ஃபேஸ் பண்ணுறேன், ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா கடனில் நான் சிக்கிட்டு தவித்து கொண்டு இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். குழந்தை இல்லாமல் அவமானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, ஒடுங்கின ஆவியை எடுத்து போட்டு துதியின் ஆடையை கொடுத்து அலங்காரம் பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆமென். இதை பாடலின் மூலமாக பாடி பெற்றுக்கொள்வோமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. உன்னை துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. பாதிப்பின் சத்தம் கேட்டு உன் எல்லை எல்லாமே வர்த்திப்பின்
நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஒவ்வொருவருக்கும் இந்த துதியின் ஆடை உடுத்தி நீர் அவர்களை துதிக்க வைக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து போட்டு, அவர்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆனந்த தைலத்தினால் அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறதுக்காக நன்றி சுவாமி. அவர்களுடைய வேலை ஸ்தலத்தில் வெற்றியை காண செய்யும் அப்பா, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வெற்றியை காண செய்யும் சுவாமி. படிக்கிற இடத்துல வெற்றியை காண செய்யும் அப்பா, குடும்ப வாழ்க்கையில் வெற்றியை காண செய்யும் சுவாமி. எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கட்டும் சுவாமி, சமாதானத்துக்குரியவைகளாக இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் இதை கொடுத்து நீர் ஆசீர்வதியும் அப்பா. எல்லா வியாதியும் மறையட்டும் அப்பா, மறையட்டும் சுவாமி. நீரே தொட்டு சுகமாக்கும் அப்பா. கடன் எல்லாவற்றையும் அடைக்க அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா. வீட்டை கட்டி தாரும் அப்பா. எதை வாங்க வேண்டுமோ அதற்கு தேவையான பணத்தை தாரும் சுவாமி. அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையை அலங்காரமாக்கும் அப்பா, அலங்காரம் பண்ணும் அப்பா, அலங்காரம் பண்ணும் சுவாமி. துதி நாடை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து அவர்களை அலங்காரம் பண்ண போகிறதுக்காக நன்றி அப்பா. அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.